இந்த வருஷ பொங்கலுக்கு பேட்டையா விசுவாசமா அப்படின்னு பெரிய போட்டியே நடந்துட்டு வருது. பல திரையரங்குகள் 2 படங்களையும் ரிலீஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நெல்லை ராம் சினிமாஸ் திரையரங்குல 2 படங்களுமே வெளியாகுது. இதுல விசுவாசம் படத்திற்காக ரிலீஸ் நாளுக்கு முன்னாடி, அதாவது 9ஆம் தேதி மாலையே ரசிகர்களின் பிரம்மாண்டமான கொண்டாட்டம் இங்கு காத்திருக்கு அப்படின்னு கௌஷிக் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. இந்த ட்விட்டர் பல ரசிகர்கள் ரீட்வீட் செஞ்சு கொண்டாடிட்டு வராங்க. மேலும் 9ஆம் தேதி மாலை ராம் சினிமாஸ்ல கொண்டாடவும் பல பேர் தயாராகிட்டு வராங்க. விசுவாசம் படத்தோட சேர்த்து அஜித்தும் சிவாவும் இணைந்து கூட்டணி அமைத்தது மொத்தம் 4 படங்கள். அப்படி சிவா சாரிடம் அஜித் சாருக்கு என்னதான் பிடிச்சது அப்படின்னே தெரியல. மேலும் அஜித் சார் இந்த படத்தை முடித்துவிட்டு தலா 19வது படத்துல தீரன் அதிகாரம் 3 படப்புகள் வினோத்துடன் இணையறாரு. இந்த படம் பிங்க் படத்தோட ரீமேக், இது எல்லோருக்குமே தெரியும். சரி, தற்போது வந்துள்ள தகவல் என்னன்னா, விசுவாசம் படம் ஒரு வழியாக அனைத்து வேலைகளுமே முடிஞ்சிடுச்சு, ரிலீஸுக்கும் தயாராகிவிட்டது. பொங்கலை தல பொங்கலை கொண்டாட அஜித் ரசிகர்களும் பல விதமான மாஸ் பிளான்களும் போட்டு போஸ்டர், பேனர் அப்படின்னு அமர்கலப்படுத்தியும் வராங்க. இந்த நேரத்துல பிரபல பத்திரிகைக்கு சிவா ஒரு பேட்டி கொடுத்திருக்காராம். அந்த பேட்டியில அவர் பேசும்போது, விசுவாசம் படத்தை பார்த்துவிட்டு அஜித் சார் அவர்கள், நாம் இணைந்து வேலை செய்த 4 படங்கள்ல இந்த படம் தான் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு டைரக்டர் சிவாவை மனதார பாராட்டி இருக்காராம். இவங்க கூட்டணியில இதுக்கு முன்னாடி வெளியான எல்லா படமே சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. அதுலயும் இது பெஸ்ட் அப்படின்னா படம் எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்றத யோசிச்சு கூட பார்க்க முடியல. இன்னும் விசுவாசம் படம் ரிலீஸ் இருக்கு, கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நாள் இடைவெளியில விசுவாசம் படத்தை பற்றி ஏகப்பட்ட அப்டேட்ஸ்கள் இருக்கு. இந்த அப்டேட்ஸ்களை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.